இங்க நம்ம ஹீரோயினை காதலிச்சு தனி குலத்தின கூட்டிட்டு வந்து சந்தோஷமா அவங்களோட வாழ்ந்துகிட்டு இருக்கிற அவங்க கணவர் திடீர்னு ஒரு நாள் காணாம போயிடுறாங்க. இதுல இருந்துதான் இந்த படம் பயங்கர பரபரப்பாகுது. அடுத்தடுத்து வேற லெவல்ல ட்விஸ்ட் வருது. அப்படி ஒரு வித்தியாசமான படத்துடைய ஸ்டோரி ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எல்லாருக்குமே வணக்கம். இந்த படத்துடைய பேரு ரோமியோ. இப்போ ஓடிடில ஹிந்தில மட்டும் இந்த படம் அவைலபிளா இருக்கு. இது ஒரு மஸ்ட் வாட்ச் மூவிங்க. அதை ப்ரமோட் பண்ணதா இந்த வீடியோவே. இன்னும் லைக் கொடுக்கலனா சின்ன லைக்கோட உள்ள வாங்க. நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது நம்மளுடைய பிலிம் பை. இந்த கதை 1994 நடக்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. பாம்பேல இந்த கதை இப்போ நடக்குதுங்க. பாம்பேல இருக்கிற ஒரு கடற்கரையில ஒரு கப்பல் நிக்குதுங்க. அந்த கப்பலுக்குள்ளதான் நம்ம ஹீரோ இருக்காரு. அவருடைய பேரு உஸ்டாரா. நம்ம ஹீரோ அந்த கப்பல்லையே அவருக்குன்னு சில நண்பர்களை வச்சிருப்பாரு. அப்படி அவங்களோட சேர்ந்து அந்த ஊருக்குள்ள ஒரு பயங்கரமான வேலையை இவர் பாப்பாருங்க. அதாவது என்னன்னா, அந்த ஊர்ல இருக்கிறவங்க இவர்கிட்ட காசு கொடுத்தா இவர் யார வேணாலும் போட்டு தள்ளுவாரு, என்ன வேணாலும் பண்ணுவாருங்க. அப்படி இது வரைக்கும் பல பேருடைய வாழ்க்கைய நம்ம ஹீரோ முடிச்சிருக்காரு. ஆனா அப்படி முடிச்சவங்க எல்லாருமே அநியாயம் பண்றவங்களா தான் இருப்பாங்க. பட் இருந்துமே இப்படி நம்ம பண்றது கூட பெரிய அநியாயம் தானே. எவ்வளவு நாள் தான் இந்த கேவலமான தொழில நம்ம இருக்கிறது? பேசாம சம்பாரிச்ச காசை மட்டும் எடுத்துக்கிட்டு ஃபிஜில அவருடைய நண்பன் ஒருத்தர் இருக்காங்க, அவங்கிட்ட பேசி அங்க ஒரு வீடு வாங்கி மொத்தமா வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆயிடலான்ற மாதிரியும் இவரு அங்க இருக்கிற தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. அதே வேளையில தான் அங்க நம்ம ஹீரோக்கு ஒரு பாட்டியம்மா இருப்பாங்க. சொந்த பாட்டி இல்ல, அப்படியே ஹீரோவை எடுத்து வளர்த்ததுனால பாட்டி அப்படின்ற மாதிரி பாசமா கூப்பிடுவாரு. நீ ஃபிஜிக்கு போய் இங்க போ அங்க போ, ஆனா அதுக்கு முன்னாடி உனக்கு முக்கியமான ஒரு வேலை வந்திருக்கு, அதை நீ பண்ணி கொடுத்துருவேன்ற மாதிரி நானும் வாக்கு கொடுத்துட்டேன், அதை முடிச்சிட்டு போ அப்படின்ற மாதிரியும் சொல்ல, ஐயோ பாட்டி இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லி தானே நான் இப்போ வெளிநாட்டுக்கு கிளம்பலான்னு பாக்குறேன், எதுக்கு இப்படி பண்ற அப்படின்ற மாதிரியும் இவரும் அங்க அந்த பாட்டியை போட்டு கலாச்சிக்கிட்டு இருக்க. இப்ப அந்த பாட்டியும் அங்க கேட்டெல்லாம் பூட்டிட்டு நீ ஒழுங்கு மரியாதையா கீழே இருக்கிற அந்த போலீஸ்காரரை போய் மீட் பண்ணு, இதுதான் என்னோட கட்டளை, என் கட்டளையே சாசனம்னு சொல்ல, அட என்னடா வம்பா போச்சுன்ற மாதிரி இப்ப ஹீரோவும் கீழே வராரு. அங்க ஒரு டிசிபி இருக்காருங்க. இவருடைய பேரு இஸ்மாயில் கான். அதாவது இல்லீகலா அந்த ஊருக்குள்ள தப்பு பண்ற நிறைய பேரை நம்ம ஹீரோவோட உதவியோட அவரு என்கவுண்டர்ல போட்டு தள்ளிடுவாரு. அப்படி இவருக்கு வேலை பார்த்து நிறைய பேரை போட்டு தள்ளிதான் ஹீரோ இப்ப மன உளைச்சல்ல வெளிநாட்டுக்கு தப்பிக்கலான்னு இருக்காரு. என்னடா ஃபிஜிக்கு போக போறன்ற மாதிரி கேள்விப்பட்ட. அப்ப நம்மளுடைய திட்டம்லாம் என்ன ஆகுறது? இங்க மும்பைல பாதி தப்பு நடக்கிறதே அந்த ஜலால் அப்படின்ற ஒரு ஸ்பெயினுக்காரனால் தான். அவன் கதையை முடிக்காம நீ எங்கேயும் போக முடியாது. சரி ஓகே, நான் எங்கேயும் போல, இங்கதான் இருக்கேன், இப்ப எதுக்கு என்ன கூப்பிட்டீங்கன்ற மாதிரியும் ஹீரோ கேட்க, அப்பதான் ஒரு ப்ரொடியூசரை பத்தி அந்த டிசிபி சொல்றாரு. அவனும் அந்த ஜலால் கேங்ல இருக்கிற ஒருத்தன் தான். கொஞ்ச நாளா ஜலாலுக்கு இப்போ பினான்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கான். நீ இப்போ அவனோட கதையை முடிக்கணும், அவங்கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட் எல்லாம் கைமுதல் பண்ணணும், இதுதான் உன்னோட வேலைன்ற மாதிரியும் சொல்ல, இப்ப ஹீரோவும் காசை வாங்கிக்கிட்டு அங்க ஒரு தியேட்டருக்கு வராரு. அப்படி அங்க இருக்கிற ப்ரொடியூசரை வேண்டா வெறுப்பாதான் இவரு போட்டு தள்ளுறாரு. இந்த வேலையை முடிச்சிட்டு வழக்கம் போல மன உளைச்சலோட தான் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வராருங்க. அப்படி வரப்போ நம்ம ஹீரோடைய உயிர் நண்பனும் வந்து, நம்ம பாட்டி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணுன்னு சொல்லி ஒரு பொண்ணு உன்னோட ரூம்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா, நீ போய் அவளை பாரு அப்படின்ற மாதிரியும் சொல்ல, என்ன தேடி பொண்ணு வந்திருக்காளா அப்படின்னு சொல்லி ஹீரோவும் அந்த ரூமுக்கு வராரு. பார்த்தா அங்க அஃப்ஷான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினா காட்டுறாங்க. அவங்களுமே ரொம்ப பயத்தோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனை, என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க, நீங்க எனக்காக ஒரு 3 பேரை கொல்லணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல, என்ன பேசிக்கிட்டு இருக்க, யாரு அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. ஒரு வக்கீலோட பேரையும் அதுக்கப்புறம் ஒரு இன்ஸ்பெக்டரோட பேரையும் மும்பைல இருக்கிற ஒரு ரவுடியோட பேரையும் அவங்க சொல்றாங்க. நீங்க இதுக்காக நிறைய சார்ஜ் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரிலாம் வெளியே கேள்விப்பட்டேன். பட் என்கிட்ட கொடுக்கறதுக்கு அவ்வளவு காசெல்லாம் இல்ல. நான் என்னோட மாமியாரோட சேர்ந்து ஒரு பிரியாணி கடை வச்சிருக்கேன். அங்கிருந்து எடுத்துட்டு வந்த பிரியாணி இருக்கு, இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு கேள்விப்பட்டேன், இதை வச்சுக்கோங்கன்ற மாதிரியும் சொல்ல, அது இல்லாம என்னோட கொஞ்சம் நகைகளும் இருக்கு, அதை வாங்கிக்கிட்டும் இந்த சம்பவத்தை சிறப்பா பண்ணி கொடுங்கன்ற மாதிரியும் கேக்குறாங்க. இதை கேட்கிற ஹீரோக்கோ பயங்கர கோவம் வருது. உடனே தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸையும் ரூமுக்கு கூப்பிடுறாங்க. ஏண்டா பொண்ணு பார்க்கறதுக்கு அழகா இருக்குன்னு சொல்லி ரூம்ல உட்கார வச்சு பேசினா அவ என்னடா எனக்கு வேலை வைக்கிறா, நம்ம ஒருத்தனை போடுறதுக்கு எவ்வளோடா சார்ஜ் பண்ணுவோம், பாத்தியாமா 30 லட்சம் ரூபாய், நீனும் பிரியாணி பொட்டலத்தையும் நகையும் கொடுத்து என்ன உஷார் பண்ணலான்னு பாக்குறியா, அது இல்லாம நாங்க வெளிநாட்டுக்கு வேற போலான்னு இருக்கோம், இப்பெல்லாம் இதை மொத்தமா விட்டுட்டோம், இன்னொரு வாட்டி இந்த பக்கம் இதை பண்ணு அதை பண்ணுன்னு வந்தேன்னு வையே அவ்வளவுதான்ற மாதிரியும் அந்த பொண்ணு அங்க இருந்து விரட்டி அடிக்கிறாரு. ஹீரோயினும் அழுதுகிட்டே அங்க இருந்து கிளம்ப கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோ தூங்க செய்யறாரு. இப்ப காலையில எழுந்து பார்த்தா அவருடைய வீட்டு வாசல்ல ஒரு கடை ஓரத்துல நம்ம ஹீரோயின் ஹீரோக்காகவே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவன் என்னடா நேத்து விரட்டி விட்டதுக்கு அப்புறமும் போகாம உட்காந்துக்கிட்டு இருக்கா, சரி விடு கண்டுக்காம விட்டா சாயங்காலம் கிளம்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டோம். இப்ப நம்ம ஹீரோ பாம்பேல இருக்கிற ஒரு கலகலப்பான ஏரியாவுக்கு வராருங்க. அங்கேயுமே ஒரு பொண்ணோட சேர்ந்து ஜாலியா நடனம்லாம் ஆடிக்கிட்டு இருக்க. இப்ப அந்த ராத்திரியும் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வரப்போ அதே இடத்துல தான் ஹீரோயின் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அட என்னடா இந்த பொண்ணு போவே மாட்டாளே அப்படின்ற மாதிரி இவருக்கு ஒரு மாதிரி எரிச்சல் ஆகுது. அடுத்த நாள் காலையிலயும் சரி அவளை மேல மொட்டை மாடிக்கு வர சொல்லு அப்படின்ற மாதிரியும் கூப்பிட, இப்ப ஹீரோயினும் அப்படியே தயங்கிக்கிட்டே வராங்க. நான் சொன்ன மாதிரியே உங்களுக்காக நகையெல்லாம் கொண்டு வந்திருக்கேன், இதுல
ஒரு 30 சவரம் நகை இருக்கு, இதையெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க அந்த 3 பேரோட இன்னொருத்தரையும் சேர்ந்து போடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. யாருன்னு கேட்கும் போதோ ஜலால்னு சொல்றாங்க. அந்த பேரை கேட்டதும் ஹீரோக்கு சிரிப்பு தாங்க வருது. ஏன்னா அந்த ஜலால் சாதாரண ஆள் இல்ல, ஆல்ரெடி ஸ்பெயின்ல இருப்பான். அவனதான் ஹீரோ அந்த டிசிபியோட சேர்ந்து தேடிக்கிட்டு இருப்பாரு. இதுல அவனையே தூக்கணுமான்ற மாதிரியும் அங்க சிரிச்சுட்டு அந்த பொண்ணுகிட்டயும் வந்து, நீ பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்க, இந்த நகையெல்லாம் எனக்கு போதாது, நான் வேற எதனா கேட்டா அது பண்றியா, உனக்காக நான் இதை பண்றேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. என்ன பண்ணுன்ற மாதிரி ஹீரோயின் கேட்கும் போதோ, நீ என் கூட ஒன்னா இருக்கியான்ற மாதிரியும் அவர் கேக்குறாரு. ஹீரோயினுக்கு அங்க ஒரு மாதிரி ஆகுதுங்க. சரி இருக்கேன் அப்படின்ற மாதிரி அங்க ஒத்துக்க. இப்ப ஹீரோ அங்க குலுங்கி குலுங்கி சிரிக்கிறாரு. ஏமா நீ பாக்கிறதுக்கு ரொம்ப டீசென்டான குடும்பத்து பொண்ணு மாதிரி இருக்க, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை, இந்த நகையை நீயே வச்சுக்கோ, நான் இப்ப இது எதுவுமே பண்றதில்ல அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த இடத்துல இருந்து ஹீரோயினை அனுப்ப, இப்ப ஹீரோயினுக்கும் என்ன பண்றதுன்னு புரியலைங்க. பேசாம இந்த உலகத்தை விட்டே போயிடலாமான்ற மாதிரிலாம் ஹீரோயின் யோசிக்கிறாங்க. அப்பதான் அவங்களுக்கு உண்மையிலேயே என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி அங்க காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் சின்ன வயசுல இருக்கும் போதே அவங்களோட பள்ளியில அவங்கள ஒரு பையன் காதலிச்சிருப்பாங்க. அப்படி அந்த காதல் இவங்க வளர வளரவும் தொடர்ந்து இருக்கும். காலேஜ் படிக்கும் போதும் அந்த காதல் தொடர, அப்படி அந்த காதல் ஒரு கட்டத்துல வீட்டுக்கு தெரிய வருது. ஹீரோயினுடைய வீட்டுல அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த பையன் ஒரு ஹிந்து பையன் அப்படின்றதுனால 2 பேரும் சேரக்கூடாது அப்படின்ற மாதிரியும் நினைக்கிறாங்க. சோ வீட்ல இருந்து ஓடி வந்து இப்ப நம்ம ஹீரோயின் அந்த பையனையும் திருமணம் பண்ணிக்கிறாங்க. அவனும் காலேஜ் தான் படிச்சுட்டு இருக்கான் அப்படின்றதுனால நிரந்தரமான வேலை இல்லைங்க. வேலை தேடி அவன் நிறைய இடங்கள்ல அலைவான். அதே வேலையில ஹீரோயினை வேற புதுசா கல்யாணம் பண்ணதுனால மனைவியை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பும் இருக்கும்ல. அதனால அவங்கள மும்பைக்கு கூட்டிட்டு வரான். மும்பைல தான் நிறைய பேர் இருக்காங்களே, இங்க எதனா ஒரு வேலை பார்த்து பொழைச்சிக்கலான்ற மாதிரியும் 2 பேர் பிளான் பண்றாங்க. அப்பதான் மும்பைல இருக்கிற ஒரு மிகப்பெரிய ரவுடியோட கணக்கெல்லாம் பாத்துக்கிற ஒரு வேலையில இப்ப நம்ம ஹீரோயினோட கணவர் சேர்றாரு. அவருக்கு இந்த அக்கௌண்ட்ஸ்லாம் தெரியுன்றதுனால அந்த வேலையில சேர்ந்திருப்பாரு. ஆனா ஒரு நாள் நம்ம ஹீரோயின் தன்னோட வீட்டுல தனியா இருக்கும் போதோ காலையில வேலைக்கு போன கணவர் ராத்திரி ஆகியும் திரும்பி வரலைங்க. அதுல அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. அப்பதான் மிட் நைட்ல வந்து ஹீரோயினுடைய வீட்டு கதவை யாரோ தட்ட, அந்த கதவை திறந்து பார்த்தா அங்க சில அடியாட்கள் நம்ம ஹீரோயினுடைய கணவரை பலத்த காயத்தோட வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அங்க ஹீரோயினுக்குமே ஒன்னும் புரியல. இப்போ ரோட்லயுமே ஜன்னல் வழியா அவங்க பார்க்கும் போதோ அவங்க கணவர் ஒருத்தர் கீழே வேலை பார்ப்பார்ல, அந்த ஏரியால இருக்கிற டான், அவருமே அங்க வந்து நின்னு, ஒரு சின்ன சம்பவம் ஆயிடுச்சு, இவன் தான் என் உசுரை காப்பாத்தினா, அதனால தான் அவனுக்கு அடிபட்டுருச்சு, பத்திரமா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்ப ஹீரோயினும் இதுல உடஞ்சி போறாங்க. தான் கணவர்கிட்டையும் இப்படி ஒரு வேலை பார்த்து தான் நம்ம பிழைக்கணுமா, இங்க எத்தனையோ நல்ல வேலைகள்லாம் இருக்கு, கம்மி சம்பளமா இருந்தாலும் அதை பார்க்கலாம், இதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரியும் சொல்ல, அங்கதான் ஹீரோயின் கணவரும், இப்போ நான் வேணான்னு சொன்னா என்ன விடுவாங்களான்னு தெரியல, ஏன்னா அவங்க நிறைய தவறான விஷயங்கள் எல்லாம் பாக்குறாங்க. கிரிக்கெட்டுக்கு பெட்டு கட்டுறதுல இருந்து போதைப் பொருளை கடத்துறதுல இருந்து மும்பைல நடக்கிற முக்காவாசி தவறு அவங்களுடைய இடத்துல இருந்து தான் போகுது. அவங்களுக்கு மேல ஜலால்னு சொல்லி ஒரு பாஸ் வேற இருக்கானா. இப்போ அவங்க கணக்கு எல்லாமே எனக்கு தெரியும்ன்றதுனால என்னையும் சீக்கிரம் வேலையை விட்டு அனுப்ப மாட்டாங்கன்ற மாதிரியும் புலம்பிக்கிட்டு இருக்காரு. இதுல ஹீரோயினுக்கும் கோவம் வருது. நீ மட்டும் இந்த வேலையை விடலன்னு வையே, இங்க பாரு இது மாத்திரை, 2 பேருமே இந்த மாத்திரையை போட்டு ஒரே முட்டா போயிடலாம், இப்படியெல்லாம் என்னால கஷ்டப்பட்டு இருக்க முடியாதுன்ற மாதிரியும் அவங்க சொல்றாங்க. இப்போ அவங்க கணவருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல, வேலையை விட்டாகணும் அப்படின்ற ஒரு நெருக்கடி. இப்ப அந்த காயங்கள்லாம் ஆறுனதுக்கு அப்புறம் அவருமே, நான் போய் என்னோட வேலையை ராஜினாமா பண்ணிட்டு வேற ஒரு இடத்துல வேலை தேடிட்டு வரதா சொல்லி அங்க இருந்து கிளம்ப. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு செய்தி வருதுங்க. அதாவது வேலை தேடி கிளம்புற தன்னோட கணவர் ஒரு என்கவுண்டர்ல போட்டு தள்ளப்பட்டுட்டாருன்ற மாதிரியும் அவருடைய பிணம் மட்டும்தான் அங்க திரும்புது. இத பாக்குற நம்ம ஹீரோயின் உடைஞ்சு போறாங்க. இவர் யாரு இப்படி பண்ணான்ற மாதிரி கேட்கும் போதோ அங்க ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து ஆஜராகிறாரு. இப்ப இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வருதுங்க. கோர்ட்லயுமே அந்த இன்ஸ்பெக்டர் சார்பா ஒரு வக்கீல் ஆஜராகி, இந்த அம்மாவோட கணவர் அந்த ஜலால் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ரவுடிக்கு ஒரு ரைட் ஹேண்டா வேலை பார்த்திருக்கான், எல்லா தவறான விஷயங்கள் கணக்கு முறக்கொண்டு எல்லாமே அவங்க கிட்ட தான் இருந்திருக்கு, இத போலீஸ் வந்து கண்டுபிடிக்கும் போதோ போலீஸையே பதிலுக்கு தாக்கியிருக்கான், அதான் இன்ஸ்பெக்டர் என்கவுண்டர் பண்ணிட்டாருன்ற மாதிரியும் சொல்லி அங்க அந்த இன்ஸ்பெக்டரையும் விடுதலை வாங்கி கொடுக்கிறாரு. சோ இதனால தான் நம்ம ஹீரோயின் தான் கணவரை இப்படி பண்ண அந்த ரவுடியையும் அவனுக்கு பாஸா இருந்த அந்த ஜலாலையும் இந்த இன்ஸ்பெக்டரையும் இந்த வக்கீலையும் கதையை முடிக்கணும்னு சொல்லி ஹீரோ கிட்ட வந்து உதவி கேட்டிருப்பாங்க. இப்போ கொஞ்ச நாள்லயே நம்ம ஹீரோயின் மறுபடியும் அவங்க மாமியாரோட சேர்ந்து அந்த பிரியாணி கடையில வேலை பார்த்துட்டு இருக்கிற மாதிரியும், அதாவது கதை இப்போ நிகழ்காலத்துக்கு வந்துருங்க. இப்போ ஹீரோவுமே ஃபிஜிக்கு போறதா ரெடி ஆகிட்டு இருப்பாரு பாத்தீங்களா, அப்படி நம்ம ஊர் பிரியாணியை கடைசியா சாப்பிட்டு போயிடுவோம்பா அப்படின்னு சொல்லி அந்த பிரியாணி கடையில வந்து பிரியாணி வாங்குறாரு. மேற்கொண்டு ஒரு 10 பிரியாணியை பார்சல் வாங்கிட்டு டிக்கிலையும் நம்ம ஹீரோயினை வைக்க சொல்றாரு. அப்பதான் ஹீரோவோட காரோடைய டிக்கியில ஒரு துப்பாக்கி இருக்கிறத ஹீரோயின் கவனிக்க, இவன் கிட்ட நம்ம உதவி கேட்டுட்டு இருந்தா இவன் எந்த உதவியும் பண்ண மாட்டான், இதை நம்மளே
நாமளே பண்ணிப்போன்னு சொல்லி அந்த துப்பாக்கியை அவங்க கையில எடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவருமே ஒரு கலகலப்பான ஏரியாவுக்கு போவாருன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த ஏரியாவுக்கு போய் தான் ஊருக்கு போறேன், எல்லாரும் பிரியாணி சாப்பிடுங்கன்ற மாதிரி அந்த பிரியாணியை கொடுத்துட்டு இருக்க, இங்க ஹீரோயினுமே அங்க லோக்கல்ல இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க. அந்த ஹோட்டல்ல இப்ப அந்த இன்ஸ்பெக்டர் உட்காந்துட்டு இருக்க, இப்ப அவங்க பேக்ல தாங்க அந்த துப்பாக்கியை வச்சிருக்காங்க. அசந்த நேரத்துல அந்த இன்ஸ்பெக்டரை இங்கேயே சுட்டுலான்ற மாதிரி தான் அவங்க வேவ் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்குள்ள அப்படி ஒரு பயங்க. இப்ப ஹீரோவுடைய உயிர் நண்பன் இருக்கான் பாத்தீங்களா, அவனும் கார்ல பார்க்கும் போதோ அந்த துப்பாக்கி காணாம போன விஷயம் தெரியுதுங்க. அதை இப்போ ஹீரோ கிட்டயும் அவன் சொல்றான். இப்ப ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் அந்த துப்பாக்கியை தேடி கிளம்ப, இன்னொரு பக்கம் ஹீரோயினும் அந்த இன்ஸ்பெக்டரை பின்னாடியே வந்து அவரை குறிப்பாக்கலான்னு வர, ஆனா அதுக்குள்ள அங்க டீ ஒண்ணு கொட்டிக்குதுங்க. அது கொட்டுற கேப்ல இந்த இன்ஸ்பெக்டர் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அடைச்ச இவ்வளவு தொலைவு வந்து அவனை ஒண்ணும் பண்ண முடியலையேன்ற மாதிரி இவங்களுக்கும் ஒரு மாதிரியாக. அப்பதான் அதே ஹோட்டலுக்கு அந்த வக்கீல் இருக்காரு பாத்தீங்களா, அவரு வரத நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. சரி, இவனோட கதையாச்சு நம்ம முடிக்கலான்ற மாதிரி இப்ப அங்க இருக்கிற ஒரு பாத்ரூமுக்கு அந்த வக்கீல் போகும்போதோ அங்க ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு துப்பாக்கியை நீட்டுறாங்க. அந்த வக்கீலுமே நம்ம ஹீரோயினை திசை மாத்திட்டு என்னையா சுட வரேன்னு சொல்லி அங்க ஹீரோயினை போட்டு அடி அடின்னு அடிச்சு இப்போ ஹீரோயின் மேல அவன் துப்பாக்கியை நீட்ட, அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராருங்க. அங்க ஆபத்துல இருக்கிற ஹீரோயினையும் காப்பாத்தி அந்த வக்கீல நம்ம ஹீரோ அவரு கையால போட்டு தள்ளுறாரு. அந்த வக்கீல் அடிச்சதுலயும் ஹீரோயினுக்கு கொஞ்சம் காயம் ஏற்பட்டிருக்கும். இப்போ அவங்களையும் தன்னுடைய இடத்துக்கு ஹீரோ கூட்டிட்டு போறாரு. அவங்களுக்கும் ஹீரோ இப்போ ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்க, அதுல அவரு ஃபிஜிக்கு போக வேண்டிய ஃபிளைட்டை விட்டுறாருங்க. இந்த ஒரு ஃபிளைட் தான் இருந்தது, இதை விட்டா நெக்ஸ்ட் மந்த் தான் போக முடியும். ஆனா விசா அப்போ நம்ம கிட்ட இருக்காது. நம்ம போறதுக்கான ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இப்ப நம்மளை விட்டு போயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த ஊர்லயே இருந்து இந்த தொழிலையே பார்த்துக்கிட்டு நம்ம ஒரு நரக வாழ்க்கையை தான் வாழணும்ன்ற மாதிரியும் ஹீரோவோட நண்பனும் அங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவோட முகமும் மாறுது. பட் இருந்தாலும் எப்போ அவரு ஹீரோயினை முதல்வாதி பார்த்திருப்பாரோ அதுல இருந்த அந்த பொண்ணை நம்ம ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோங்க. இந்த பொண்ணுக்காக இங்க இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு தோணுது. இப்ப ஹீரோயினும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த காயங்கள்ல இருந்து ரெக்கவர் ஆகிட்டு வர, அப்படி ஹீரோ அவரோட ரூம்லயே ஹீரோயினை தங்க வச்சு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு நல்ல சாப்பாடெல்லாம் கொடுத்து, நீ ரொம்ப தைரியமான பொண்ணு, உன் அளவுக்கு ஒரு தைரியமான பொண்ணை நான் பார்த்ததே இல்லைன்ற மாதிரிலாம் சொல்றாரு. கொஞ்சம் அவங்களுக்கு காயம்லாம் ஆறுனதுக்கு அப்புறமும் அவங்கள தன்னோட ஃப்ரெண்ட்ஸோடையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சு அவங்களுக்கு கேரம் போர்ட்லாம் கற்றுக் கொடுத்து ஜாலியா அவங்களோட பேசி பழகவும் ஆரம்பிக்கிறாரு. அண்ட் நம்ம ஹீரோ ஒரு பிளே பாய்ங்க. ராத்திரி பெண்கள் இல்லாம அவர் தூங்க மாட்டாரு. அப்படி அவரோட இடத்துக்கு நிறைய பெண்களை அவர் கூட்டிட்டு வராரு. அதையெல்லாம் நம்ம ஹீரோயினும் பாக்குறாங்க. இப்போ ஹீரோயினுக்கும் அவங்க கணவருடைய ஞாபகம் வந்து அந்த கடற்கரையோட உக்காந்துகிட்டு இருக்க, அதையும் நம்ம ஹீரோ பாக்குறாரு. அப்படி நம்ம ஹீரோயினோட அவர் பேசும்போது தான் ஹீரோயினோட கணவருக்கு என்ன நடந்தது, அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்ற மாதிரி எல்லாத்தையும் கேட்டு அந்த கதையை கேட்டு இவர் கண்ணீர் வடிக்கிறாரு. ஒரு வேளையில நம்ம ஹீரோக்கு அந்த டிசிபி இருக்காரு பாத்தீங்களா, அவரு கால் பண்ணி இப்ப நீ நேபாளுக்கு கிளம்பி ஆகணும், இந்தியால இப்படி நிறைய தவறுகளை பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த ஜலால் இருக்கான்ல ஸ்பெயின்காரன், அவன் இப்போ நேபாளுக்கு வரானா, அப்படி நீ நேபாளுக்கு போனா அவனை பிடிச்சிடலாம், நம்ம வேலையும் ஓவர் ஆயிடும்ன்ற மாதிரியும் சொல்ல, இந்த காரியத்தை முதல்ல நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து தாங்க சொல்றாரு. உன் கணவர் போய் சேர்ந்ததுக்கு முதல் காரணமா இருக்கிற அந்த பெயின்காரன் ஜலாலு நேபாளுக்கு வரானா, அவன் கதையை முடிக்க நான் நேபாளுக்கு போறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்ல, இப்ப ஹீரோயினும் தானும் கூட வரேன், தயவு செஞ்சு என்ன கூட்டிட்டு போ, அவனை என் கையால எதுனா பண்ணாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும்ன்ற மாதிரியும் அவங்க சொல்ல, அப்பதான் அங்க இன்னொரு பிளாஷ்பேக்கையும் காமிக்கிறாங்க. அதாவது ஹீரோயினுடைய கணவர் உண்மையாலேயே எப்படி இறந்திருப்பாருன்ற மாதிரி காமிப்பாங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு அவருமே அந்த வேலையை ராஜினாமா பண்ணலான்னு அந்த டானை பார்க்க வந்திருப்பாருங்க. அப்ப அந்த இடத்துல அந்த இன்ஸ்பெக்டரும் இருந்திருப்பாரு. அந்த மும்பை டானுமே என்கிட்ட சொல்லி என்னப்பா பிரயோஜனம், நம்ம பாஸ் ஜலால் கிட்ட தான் நீ பேசணும், ஃபோன் பண்ணி கொடுக்குற நீயே பேசிடுன்ற மாதிரியும் ஜலாலுக்கு ஃபோன் பண்ணி கொடுக்க, ஐயா ஜலால் ஐயா, என் பொண்டாட்டி என்ன வேற வேலை பார்க்க சொல்றா ஐயா, நானும் அவளும் இந்த ஊரை விட்டே போயிடலான்னு இருக்கோம் ஐயா, அதனால இந்த வேலை எனக்கு சரியாகாதுயா, என்னை விட்டுருங்கய்யா, நான் போயிடுறேன், உங்க ரகசியத்தெல்லாம் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்ற மாதிரியும் அவர் அங்க சொல்ல, ஆனா அது எதையுமே கேட்காம ஜலால் ஹீரோயினோட கணவரோட கதையை முடிக்க சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கேங் மொத்தமும் சேர்ந்து இந்த ஹீரோயினோட கணவரை துரத்தி தான் அவரோட கதையை முடிச்சிருப்பாங்க. அதாவது இந்த இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, அவரு தான் இன்னும் கொடுமைப்படுத்தி ஹீரோயினோட கணவரோட வாழ்க்கைய முடிவுக்கு கொண்டு வந்திருப்பாரு. சோ இப்படி பண்ணதுனால்தான் அதுக்கு பழி வாங்கியே ஆகணும்ன்ற ஒரு வெறி நம்ம ஹீரோயின்குள்ளேயும் இருக்கோங்க. கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோயினையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த நேபாளுக்கு வராரு. கூட நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காரு பாத்தீங்களா, அவங்களும் வந்துடுறாங்க. ஆனா அங்கதான் அவங்களுக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட் காத்திருக்கு. அங்க அந்த ஜலால் வருவான்னு பார்த்தா அந்த ஜலாலுடைய அடியாட்கள் மட்டும் தான் வந்திருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஜலாலுக்கு இந்தியால இருந்து ஒருத்தவங்க ஸ்கெட்ச் போடுறாங்கன்ற
இருக்கான்ற மாதிரி அவனுக்கு இன்ஃபர்மேஷன் போயிருக்கு போல. அது எப்படி போச்சுன்னா நம்ம ஹீரோயின் அந்த ஹோட்டல்ல வச்சு அந்த வக்கீலோட கதையை முடிச்சிருப்பாங்கல்ல, அது ஜலாலுக்கு தெரிய வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் உஷாராயிருப்பாங்க. அதனால தன்னோட அடியாட்கள் கிட்ட மட்டும் துப்பாக்கியை கொடுத்து அங்க நம்ம ஹீரோவையும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட கதையையும் முடிக்க சொல்ல, ஆனா ஹீரோ அதுல இருந்து தப்பிக்கிறாரு. இதையுமே ஸ்பெயின்ல இருக்கிற நம்ம ஜலால் கேள்விப்பட, ஜலாலுக்கு இந்த மாட்டை அடக்கிறதுனா ரொம்ப பிடிக்குங்க. அப்படி அந்த மாட்டை அடக்கிட்டு இப்ப அவன் என்கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கலாம், ஆனா கூடிய விரைவிலேயே என்னோட குடும்பத்தை சேர்ந்த அவனை முடிச்சே ஆவன்ற மாதிரியும் அங்க ஜலால் சொல்ல, எது ஹீரோ ஜலாலோட குடும்பத்தை சேர்ந்தவரா? என்னையா சொல்றீங்க? என்ன ட்விஸ்ட் கொடுக்க போறீங்க அப்படின்றத பொறுமையா பார்ப்போம். அண்ட் இந்த சம்பவத்துக்கு அப்புறமே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த நேபாளில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் ரொம்ப பயந்து போறாங்க. நான் சொன்னேன் அப்படின்றதுக்காக தான் நீ எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறியான்ற மாதிரியும் ஹீரோ கிட்ட அவங்க கேட்க, அப்பதான் ஹீரோ அவர் மனசுல இருக்கிற அந்த காதலையும் வெளிப்படுத்திட்டு, நீ உன் கணவருக்காக தான் இதெல்லாம் பண்றேன்னு தெரியும், ஆனாலும் உன் மனசுல எனக்கும் ஒரு இடம் இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி ஹீரோயினோட தோல்லையும் சாஞ்சிக்க, ஹீரோயினுக்கு அங்க ஒரு மாதிரி ஆகுது. கணவருக்கு துரோகம் பண்றோமோ அப்படின்ற மாதிரி நினைச்சு அங்க நம்ம ஹீரோ தூங்கினதுக்கு அப்புறம் அந்த இடத்தை விட்டே அவங்க நிரந்தரமா கிளம்புறாங்க. அப்படி நேபாள் முழுக்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினை தேட எங்கேயுமே கிடைக்கலைங்க. இப்ப மறுபடியும் அவரு மும்பை திரும்புறாரு. இங்க ஜலால் இருக்காரு பாத்தீங்களா, அப்படி அவரு தன்னோட வீட்டுக்கு திரும்ப, அதாவது ஸ்பெயின்ல இருக்கிற அவரோட வீடுங்க, அது ஒரு பங்களானே சொல்லலாம். அப்படி ஜலால் எல்லாரு மேலையும் ஒரு அதிகாரத்தை காமிப்பாரு. ஒரு ஆளுக்கு மட்டும்தான் அவரு அடங்கி போவாரு. அதுதான் ஜலாலோட மனைவியான ரபியா அப்படின்ற நம்ம செகண்ட் ஹீரோயினுங்க. நம்ம ரபியா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கொஞ்சம் மென்டலா பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதனால எப்ப பார்த்தாலும் இந்த கலர் பென்சிலை எடுத்துக்கிட்டு அங்க இருக்கிற செவறுகள் எல்லாம் எதனா வச்சு வரைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஜலாலும் உசுருக்கு உசுரா தான் மனைவியை காதலிக்கிறதுனால தான் மனைவியோட சேர்ந்து அவரும் அங்க ஒரு குழந்தையா மாறி செவறுகள்ல வரைவாங்க. இன்னொரு வேலையில நம்ம ஹீரோவுமே மும்பையில இருக்கிற நம்ம ஹீரோயினுடைய மாமியாரை வந்து பாக்குறாரு. உங்க மருமக இங்க வந்தாலான்ற மாதிரி கேட்கும் போதோ எனக்கும் தெரியல, ஒரு வாரமா காலே பண்ணல, நானும் அவ்வளவுதான் தேடிட்டு இருக்கிறதா அவங்க சொல்ல, இப்ப ஹீரோ நேபாளுக்கு போயும் அந்த ஜலாலையும் ஒன்னும் பண்ண முடியல, ஹீரோயினும் காணாம போயிட்டா அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் இவர் ஒரு டிசிபியோட பழகிட்டு இருப்பாரு பாத்தீங்களா, அவர்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காரு. அந்த பொண்ணை பத்தி எனக்கு எதுனா டீட்டெயில் வேணும், நானும் என்னோட சைட்ல தேடுறதா சொல்லி அங்க இந்த டிசிபி நம்ம ஹீரோயினோட ஐடியா கேக்குறாரு. அப்படி நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிற ஒரு ஐடியையும் அங்க அந்த டிசிபி கிட்ட கொடுக்க, அவரும் அதை பர்ஸ்ல வச்சுக்கிறாருங்க. நாட்கள் கடந்து போகுது. எவ்வளவு நாள் ஆகியும் ஹீரோயின் எங்க போனாங்க எங்க இருக்காங்கன்னு ஒன்னும் தெரியல. ஹீரோவும் அதுல ரொம்ப சோகமா இருக்க, அவரோட மைண்ட மாத்தத்துக்கு நிறைய பெண்கள் எல்லாம் அவருடைய இடத்துக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வராங்க. ஆனா அந்த பொண்ணுங்க வரப்போவும் ஹீரோ பயங்கரமா அழுகிறாரு. எந்த பொண்ணை பார்த்தாலும் இப்போ அவன் ஞாபகமா தான்டா இருக்கு, நான் இப்படி எல்லாம் அழுததே இல்லடா, எனக்கு அவ வேணும்ன்ற மாதிரியும் அழுக. அங்க எதுக்குமே அழுகாத ஹீரோவை பார்த்து இப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸும் கூட சேர்ந்து அழுகுறாங்க. அப்பதாங்க ஹீரோக்கு திடீர்னு ஒரு நாள் பயங்கர கோவம் வருது. அந்த மும்பையில இருக்கிற ஒரு டான் இருக்காரு பாத்தீங்களா, அதான் ஜலாலோடைய அடியாளு, அவனால் தானே நம்ம ஹீரோயினுக்கு இப்படி ஒரு நிலைமை, அதனால அவனை நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு இப்ப நம்ம ஹீரோ துப்பாக்கியெல்லாம் எடுத்துக்கிட்டு நேரா அந்த மும்பை டானுடைய இடத்துக்கும் போறாங்க. அப்படி அங்க போய் சரக்கெல்லாம் நம்ம ஹீரோ எரிச்சிட்டு வந்துடுறாரு. இப்ப இந்த விஷயத்தையும் அந்த டிசிபி கேள்விப்பட ஸ்பெயின்ல இருக்கிற ஜலாலும் கேள்விப்படுறான். ஜலாலுக்கு பயங்கர கோவம் வருது. டிசிபியும் ஹீரோவை போட்டு பயங்கரமா கத்துறாரு. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஆல்ரெடி ஜலாலுக்கு நம்ம தான் இதெல்லாம் பண்றோம் அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்துருச்சு, நீ இன்னும் அதை எதுக்கு உறுதிப்படுத்துற? நீ இப்படியெல்லாம் அவசரப்பட்டனா இதுக்கு தலைமையா இருக்கிற அந்த ஜலால நம்ம பிடிக்க முடியாதுன்ற மாதிரியும் அங்க அவர் கத்திக்கிட்டு இருக்காரு. இப்படி ஒரு டைம்ல நம்ம ஹீரோக்கு அவர் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குதுங்க. அதாவது நம்ம ஹீரோயினை பத்தியான இன்ஃபர்மேஷன் தான். ஒரு விநாயக பூஜையில நம்ம ஹீரோயினை பார்த்ததா அவரு சொல்றாரு. ஹீரோவால நம்ப முடியல. அவ ஒரு இஸ்லாமிய பெண், அவ எதுக்கு விநாயக பூஜையில கலந்துக்க போறா, என்ன பேசிக்கிட்டு இருக்கன்ற மாதிரி கேட்க, இப்ப அந்த இடத்துக்கும் நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறாங்க. பார்த்தா அந்த இடத்துல உண்மையாலேயே ஒரு புடவை கட்டிக்கிட்டு நம்ம ஹீரோயின் வராங்க. அப்படி நம்ம ஹீரோயின் அவங்க மாமியார் அப்படின்னு சொல்லி ஒரு லேடியோட இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்கள அம்மா அப்படின்ற மாதிரியும் கூப்பிடுறாங்க. தான் கணவரை இப்படி பண்ணதுக்காக யாரை பழி வாங்கணும்னு அவங்க நினைச்சிருப்பாங்களோ அதே இன்ஸ்பெக்டரோட அவங்க வழிஞ்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை உத்து பார்க்கும் போது தான் தெரியுது நம்ம ஹீரோயின் இப்போ அந்த இன்ஸ்பெக்டரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு மாசமா அந்த இன்ஸ்பெக்டரோட தான் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஹீரோக்கு பெரிய ஷாக்கு. அப்படி இப்ப அந்த இன்ஸ்பெக்டரோட சேர்ந்து அங்க அந்த மும்பை டான் இருக்கான் பாத்தீங்களா, அவ வைக்கிற ஒரு பூஜையிலையும் வந்து ஹீரோயின் கலந்துக்க, அப்படி தன்னோட மாமியார் கிட்ட இருந்து ஒரு கூர்மையான ரிங்கையும் வாங்கி தான் விரல்ல அவங்க மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல எல்லாரும் ஹோலி கொண்டாடிக்கிட்டு இருக்க, அப்பதான் ஹீரோயினோட சுயரூபத்தை காமிக்கிறாங்க. ஆக்சுவலி ஹீரோவை நம்பி வேலைக்கு ஆகல, தேவையில்லாம நம்மளும் இந்த பிரச்சனையில அவனை மாட்டி விட்டுடுறோம், நம்ம பிரச்சனையை நம்மளே பார்த்துப்போன்னு சொல்லி அவங்களே இப்படி பொண்டாட்டி மாதிரி அங்க நடிச்சு அந்த இன்ஸ்பெக்டரோட கதையையும் அதுக்கப்புறம் அந்த மும்பை டானோட கதையையும் முடிக்கணும்னு நினைச்சிருப்பாங்க. அப்படி அந்த கூட்டத்தோட கூட்டமா வந்து அந்த மும்பை டானோட கதையை இப்ப நம்ம ஹீரோயின் முடிக்க, அதையுமே அந்த டானுடைய அசிஸ்டன்ட் ஒருத்தன் பாத்துறாங்க.
இங்க ஹீரோயினையும் அடிக்க வர அப்ப நம்ம ஹீரோ இருக்காங்க பாத்தீங்களா, அவரு குறுக்கால வந்து ஹீரோயினை காப்பாத்துறாரு. கொஞ்ச நேரத்திலேயே அங்க அந்த இன்ஸ்பெக்டர் ஓடி வர ஹீரோயினும் ரொம்ப பயந்த மாதிரி நடிச்சு அந்த இன்ஸ்பெக்டர் கிட்டையும் யாரோ வந்து இந்த டானை இப்படி பண்ணிட்டாருங்க, வாங்க வீட்டுக்கு போயிடலான்ற மாதிரி கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப ஹீரோ இதையெல்லாம் பார்த்துட்டோம். நேரா இப்ப ஹீரோயினோட மாமியார் கிட்ட வந்து பேசுறாரு. இங்க என்ன நடக்குது, எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்ற மாதிரி கேட்கும் போதுதான் அந்த டிசிபி இருக்காருல, அவரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எங்க கிட்ட வந்து பேசினாரு. அவர் கொடுத்த பிளான் தான் இது. அப்படி இவ அங்க அந்த இன்ஸ்பெக்டரோட மனைவி மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படி நடிச்சு அவங்களுடைய இன்ஃபர்மேஷனை கொஞ்சம் கொஞ்சமா இந்த டிசிபிக்கும் சொல்றா. அதே மாதிரி அவ வாங்க வேண்டிய அந்த பழியையும் அவ வாங்கிக்கிட்டு இருக்கிறதா அங்க சொல்ல, இப்ப ஹீரோயின் இந்த இடத்துக்கு வந்தாகணும் அப்படின்னு ஹீரோவும் கூப்பிடுறாருங்க. அப்படி நம்ம ஹீரோவை பாக்குறதுக்கும் நம்ம ஹீரோயின் வராங்க. ஹீரோக்கும் அங்க பயங்கர கோவம். நான் உன்கிட்ட என்ன சொன்னேன், உனக்காக உன் மேல வச்சிருக்கிற காதலுக்காக உனக்கு யாரெல்லாம் எதிரியா இருந்தாங்களோ அவங்களாம் எனக்கும் எதிரி, அவங்க கதையை நானே முடிக்கிறேன்னு தானே சொன்னேன். ஆனா நீ அதை விட்டுட்டு ஏதோ அந்த கேவலமான இன்ஸ்பெக்டரை கல்யாணம் பண்ணி அவனோட ஒரு மாசம் குடும்பம் நடத்தி அவங்க கதையை முடிக்க பார்த்துட்டு இருக்கியே, அப்போ என் காதலுக்கு உனக்கு வேல்யூவே தெரியலையா? நான் உன்னை தொடரப்போ தப்பா தெரிஞ்சுது, உன் மேல சாயிரப்போ தப்பா தெரிஞ்சுது, ஆனா உன் பகைக்காக அந்த இன்ஸ்பெக்டர் உன் கூட ஒரு மாசமா கணவரா வாழ்ந்துட்டு இருக்கான், அது உனக்கு தப்பா தெரியலையா அப்படின்னு ஒரு மாதிரி கலங்கி போயிடுறாரு. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு, எப்ப வேணா என் கணவர் அந்த இன்ஸ்பெக்டர் வரலாம், அப்புறம் என்னோட பிளான்லாம் வேஸ்டா போயிடும்னு ஹீரோயின் சொல்ல, சரி ஓகே முதல் வாட்டி உன்னை பார்க்கும் போது நான் உன்னை கேட்டேன்ல, அது எனக்கு கூட, நான் இங்க இருந்து கிளம்பி போறேன்னு ஹீரோ சொல்ல, அங்க ஹீரோயினோ சரின்னு சம்மதிச்சு ஹீரோ பக்கத்துலயும் வராங்க. ஆனா ஹீரோவால அவங்க பக்கத்துல வர முடியல. அவர் மனசுடைஞ்சு போயிடுறாரு. அப்படி உண்மையாலேயே ஒரு ரோமியோவா மாறி என் காதல புரிஞ்சிக்காத உன்னை என்னால இப்படி பார்க்கவும் முடியல, அதை ஏத்துக்கவும் முடியலன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அழுதுகிட்டே வெளியே வந்துடுறாரு. இப்ப நம்ம ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க இந்த வாரம் முழுக்க சேகரிச்ச இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஒரு ரயில்ல உட்காந்து அந்த டிசிபி கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்க. அதே வேளையில இந்த டிசிபி இப்போ ரயில்ல உட்காந்து ஒரு பொண்ணோட பேசிட்டு இருக்கிறத இந்த இன்ஸ்பெக்டருக்கு ஒருத்தன் சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் அங்க பர்தா போட்டு இருக்கிறதுனால அந்த பொண்ணு யாரு அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்க முடியல. இந்த இன்ஸ்பெக்டரும் இந்த டிசிபி தான் நம்ம பாஸ் ஜலால பிடிக்க பாக்குறாரு, டிசிபியோட கதையை முடிச்சிட்டா நம்மளுக்கு பிரச்சனை வராதுன்ற மாதிரியும் யோசிக்கிறாரு. சோ அதுக்காக அந்த ட்ரெயின்லயே ஏறி அங்கேயே அந்த டிசிபியை சுட்டுடலாம், அந்த பழிய தூக்கி வேற யார் மேலாம் போட்டுடலான்ற மாதிரியும் இவங்க பிளான் பண்ண, இப்போ அதே ட்ரெயின்ல தான் நம்ம ஹீரோவும் வராருங்க. ஆல்ரெடி ட்ரெயின்ல அந்த இன்ஸ்பெக்டர் ஒரு ஸ்பைய போட்டு வச்சிருப்பாரு. அவரு கூட போன் பேசும் போதோ ஹீரோ இது எல்லாம் ஒட்டி கேட்க, இப்போ பக்கத்து கம்பார்ட்மெண்ட்லயும் ஏறாரு. அங்க டிசிபியோட பேசிக்கிட்டு இருக்கிற ஹீரோயினையும் பாக்குறாரு. தயவு செஞ்சு 2 பேரும் இங்க இருந்து கிளம்புங்க, தோ இவளுடைய புருஷன் அடுத்த ஸ்டேஷன்ல உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான்ற மாதிரியும் சொல்ல, அங்க 3 பேருமே ஷாக் ஆகுறாங்க. இப்போ ஹீரோயினுமே அங்க பர்தா போட்டுக்கிட்டு ஓரமா போய் நிக்க, இப்ப நம்ம ஹீரோ அந்த டிசிபியோட உட்காந்துட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் ஸ்டேஷன் வந்ததும் அந்த இன்ஸ்பெக்டரும் அவரோட டீமோட அந்த பெட்டிக்குள்ள வராரு. எல்லா பேசஞ்சர்ஸையும் வெளியே போக சொல்றாரு. இப்ப அந்த டிசிபியும் ஹீரோ மட்டும் உள்ள இருக்க, இப்போ ட்ரெயினும் கிளம்புதுங்க. அதுக்கப்புறம் அந்த டிசிபி பக்கத்துல வந்து, நீதானே எங்க பாஸ் ஜலால பிடிக்கிறது, நீதானே இது வரைக்கும் எங்களுக்கு எதிராக வேலை பார்த்தது எல்லாமே நீதானே அப்படின்ற மாதிரியும் அவர் கேட்க, இதுக்கு மேல உன்னை உசுரோட விட்டாதானே நீ இதெல்லாம் பாப்பேன்னு சொல்லியும் அங்க மத்த போலீஸார சேர்ந்து இந்த டிசிபியையும் சுத்து போடுறாங்க. அப்படி அங்க ஒரு பயங்கரமான சண்டை நடக்க, அந்த சண்டையில இந்த இன்ஸ்பெக்டர் இப்ப அந்த டிசிபிய சுட்டுறாருங்க. அவ்வளவுதாங்க, டிசிபி நில உழைஞ்சு போய் அங்க கீழே விட, இதை பாக்குற ஹீரோக்குமே பயங்கர கோவம் வந்து அந்த இன்ஸ்பெக்டரை போட்டு தரலான்னு போக, ஆனா ஹீரோவையும் அந்த இன்ஸ்பெக்டர் சுடுறாரு. அதுல ஹீரோவும் மயக்கம் போட்டு அங்க போற ஒரு நதியிலையும் கீழே விழுந்துடுறாரு. இப்ப இந்த விஷயம் மீடியாலலாம் வருது. ஆக்சுவலி இந்த டிசிபி ட்ரெயின்ல போகும்போதோ நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவரு தான் இந்த டிசிபிய சுட்டாருன்ற மாதிரியும் இப்ப அந்த டிசிபி தீவிர சிகிச்சை மையத்துல சேர்க்கப்பட்டிருக்காரு. அண்ட் நம்ம ஹீரோ இப்போ உசுரோட இல்லன்ற மாதிரியும் அங்க அறிவிக்கிறாங்க. இதையெல்லாம் டிவியில பாக்குற ஹீரோயின் உடஞ்சு போறாங்க, சுக்குநூறு ஆகுறாங்க. நம்மளால தான் இது எல்லாமே அப்படின்ற மாதிரியும் அவங்க நினைக்கிறாங்க. இப்ப தான் மாமியார் கிட்டையும் நம்ம ஹீரோயின் இதெல்லாம் சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்க, இப்போ எனக்கான இருந்த அந்த ஹீரோவும் போயிட்டான், டிசிபியும் போயிட்டாரு, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? இது எல்லாத்துக்கும் காரணமான அந்த ஜலால நான் எப்படி முடிப்பேன்? இதுக்கப்புறம் அந்த விநாயகர் தான் பதில் சொல்லணும்ன்ற மாதிரியும் அங்க ஹீரோயின் சொல்ல, அப்போ கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்கு அவங்க கணவரான இன்ஸ்பெக்டர் வராரு. ஒரு சந்தோஷமான விஷயம், நம்ம 2 பேரும் ஹனிமூன் போக போறோம். ஹனிமூனுக்கு எங்க போறோம் தெரியுமா? ஸ்பெயினுக்கு போறோம். அங்க என்னோட பாஸ் ஜலால் ஒரு பார்ட்டி வைக்கிறாரு, அந்த பார்ட்டியில போய் நம்ம கலந்துக்க போறோம்ன்ற மாதிரியும் ஹீரோயின் கிட்ட அவர் சொல்ல, ஹீரோயினுக்கும் அங்க சந்தோஷம் தாங்கல. ஆஹா, அப்ப அந்த பார்ட்டியில வச்சே இந்த இன்ஸ்பெக்டரோட கதையையும் இந்த ஜலாலோட கதையையும் முடிச்சிடலாம், விநாயகாவும் வேலையை காட்டிட்டப்பா அப்படின்ற மாதிரியும் அவங்க ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோயின் அந்த இன்ஸ்பெக்டரோட வந்து ஸ்பெயின்லயும் இறங்குறாங்க. அப்படி இந்த ஜலாலுடைய வீட்டுக்கும் வராங்க. அங்க எல்லாரும் பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருக்க, அந்த பார்ட்டிலையும் போயிட்டு மாறு வேஷம் போட்டு அவங்க கலந்துக்கிறாங்க. இப்ப அங்க ஜலாலும் வந்து நடனம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி அந்த ஜலாலையும் நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. ஹீரோயினோட கையில ஒரு ரிங் இருக்கும் பாத்தீங்களா,
அந்த ரிங்கை எடுக்கிறாங்க. ஜலால் அசந்த நேரமா பார்த்து அவனை கதையை முடிச்சிடலான்னு சொல்லி பக்கத்துல வந்தா அங்க அந்த ஜலால் ஹீரோயினோட கையை பிடிச்சிடுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அங்க ஹீரோயினோட கணவரான அந்த இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, அவரு ஓடி வந்து ஹீரோயினை அடிக்க, அப்பதான் ஹீரோயின் உண்மையிலேயே யாரு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் அவங்க கணவர் அந்த இன்ஸ்பெக்டர் ஊர்ல இருக்கும் போதே தெரிஞ்சிருக்காரு. அது எப்படின்னா, அந்த ட்ரெயின்ல அந்த டிசிபிய இந்த இன்ஸ்பெக்டர் சுற்றுப்பார்ல, அப்ப டிசிபியோடைய பாக்கெட்ல இருக்கிற ஒரு ஐடியா அவர் எடுத்திருப்பாரு. அது நம்ம ஹீரோயினுடைய ஐடிங்க. அதை வச்சுதான் இந்த பொண்ணு தான் அந்த டிசிபிக்கு இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்குறா அப்படின்னு அவரு தெரிஞ்சிருப்பாரு. இத உடனடியா ஜலால் கிட்டயும் சொல்லியிருப்பாரு. ஜலாலுமே அவளை ஸ்பெயினுக்கு கூட்டு வா, இங்க வச்சு அவ கதையை நான் முடிச்சிடறேன்ற மாதிரி சொல்லி இப்போ திட்டமிட்டு தான் ஹீரோயினை அங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. அப்படி அந்த இடத்துல ஹீரோயினை போட்டு அடி அடின்னு அடிக்க, இப்ப ஜலால் கிட்டயும் கொண்டு வந்து இவளை மொத்தமா முடிச்சு விடுங்கன்ற மாதிரியும் அந்த இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. ஆனா ஜலாலோ ஒரு மனைவியை எப்படி கண்ட்ரோல் பண்ணுன்றது ஒரு கணவர்கிட்ட தான் இருக்கு, அதை உன்னால பண்ண முடியலனா தப்பு அவ மேல இல்ல உன் மேல தாண்டான்னு சொல்லி அங்க ஒரு சுத்தியலை கொடுத்து நம்ம ஹீரோயினையும் அங்க கணவரான அந்த இன்ஸ்பெக்டரோட கதையை முடிக்க சொல்ல, ஹீரோயினோ ஒரு வெறியில அந்த இன்ஸ்பெக்டரோட கதையை முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை அந்த ஜலால் அவரோட அரண்மனையிலேயே ஒரு அடிமையா வச்சுக்கிறாருங்க. இப்போ ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் இந்த கதையை காமிக்கிறாங்க. ட்ரெயின்ல இருந்து கீழே விழுந்த நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவரு இப்போ பிழைச்சிடுறாரு. கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆகி இப்ப அவரால் பேசவும் முடியுதுங்க. ஸ்பெயினுக்கு போனோம், பாஸ்போர்ட் எடு அப்படின்ற மாதிரி தான் பாட்டிக்கிட்டையும் அவர் கேட்க, அப்படி பாஸ்போர்ட்லாம் கண்டுபிடிச்சு இப்போ ஸ்பெயினுக்கு போறதுக்கும் நம்ம ஹீரோ ரெடி ஆகுறாரு. அப்படி ஸ்பெயினுக்கு வந்து அந்த ஜலாலோட அரண்மனையிலையும் நுழைஞ்சி நம்ம ஹீரோ அங்க தனக்கு வேண்டப்பட்ட பொண்ணான ரபியா அப்படின்ற ஒரு பொண்ணை பார்க்க, ரபியாவும் ஹீரோவை பார்த்ததும் ஷாக் ஆகுறாங்க. அப்பதான் இன்னொரு பிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. ஆக்சுவலி ரபியா நம்ம ஹீரோவோட ஃபேமிலியை சேர்ந்த ஒரு பொண்ணு தாங்க. ஒரு கசின் சிஸ்டரா இருந்திருப்பாங்க. ஹீரோவுடைய குடும்பம் மிகப்பெரிய குடும்பமா இருக்கும். அப்படி ரபியாவை வெளிநாட்டுல இருக்கிற இந்த ஜலாலுக்கு திருமணம் பண்ணியும் வச்சிருப்பாங்க. ஆனா அந்த ஜலால் சாதாரண ஆள் இல்லைங்க, பயங்கரமான மோசக்காரன். நிறைய தவறான விஷயங்கள்லாம் பண்றான் அப்படின்றது திருமணத்துக்கு அப்புறம் நம்ம ரபியாக்கு தெரிய வரும். இதை எப்படின்னா, வெளியில போலீஸ் கிட்ட சொல்லி தப்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்பதான் தான் அப்பா வீட்டுக்கு அவங்க வந்திருக்கும் போதோ அதை போன்லயும் போலீஸுக்கு கால் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. அதை எல்லாத்தையும் கீழே லேண்ட்லைன் போன்ல இருந்து இந்த ஜலாலுடைய தம்பி கேட்டுறாருங்க. நேரா ரூமுக்கு வந்து அண்ணிக்கிட்டையும், அண்ணனை பத்தி நீங்களே போலீஸ் கிட்ட போட்டு கொடுக்கறதா, என்ன நீ இது அண்ணி, நீங்க ஆல்ரெடி முழுகாம வேற இருக்கீங்க, இந்த நேரத்துல உங்களை கொடுமைப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா அண்ணனுக்கு ஒண்ணுனா சும்மா விட மாட்டேன், அண்ணன் ஜலாலியா பிரிய பாக்குறீங்கன்னு சொல்லி அங்க ரபியாவை போட்டு அடிக்க வர, அப்ப நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, என் தங்கச்சியவாட அடிக்க வரேன்னு சொல்லி தடுத்து நிப்பாட்டுறாரு. கொஞ்ச நேரத்திலேயே ரபியா அங்க ஒரு துப்பாக்கியை எடுத்து அதே கோவத்தோட தான் கணவரோட தம்பியான அந்த நபரையும் போட்டு தள்ளுறாங்க. இந்த கலவரத்துல நம்ம ரபியாவால குழந்தை பெத்துக்க முடியாம போயிடுதுங்க. இது எல்லாம் நம்ம ஹீரோவோட கண்ணு முன்னாடி தான் நடந்திருக்கும். கொஞ்ச நாள்லயே நம்ம ரபியா வந்து அவங்க கணவர் இந்த ஜலால் பெயினுக்கே கூட்டிட்டு போயிருப்பாரு. அதுக்கப்புறத்துல இருந்து அவங்கள அந்த அரண்மனையில அடைச்சி வச்சுதான் அவரு பார்த்துப்பாரு. தான் கணவர்கிட்டையும் தனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்ற மாதிரி தான் ரபியா நடிச்சு இது வரைக்கும் அந்த கொடூரமான வாழ்க்கைய அவங்க அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதை எல்லாத்தையும் இப்ப இவங்க 2 பேரும் பார்த்து அங்க நினைச்சு பார்த்துக்க, அப்படி ரபியா ஹீரோ கிட்டையும் ஒரு கூர்மையான ஆயுதத்தை கொடுக்குறாங்க. இதுக்கு மேலேயும் பொறுமையா இருக்காத, இந்த வாட்டியாச்சு என் கணவரோட கதையை முடின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப, இப்போ அங்க அடைச்சு வச்சிருக்கப்பட்டிருக்கிற நம்ம ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள வந்தும் ஹீரோ பாக்குறாரு. அப்படி அங்க இருந்தும் ஹீரோயினை மீட்டெடுத்து அங்க இருக்கிற எல்லாரு கூடயும் சண்டை போட்டுட்டு அங்க இந்த மாட்டை அடக்கிற ஒரு போட்டி நடக்குதுங்க. அந்த இடத்துக்கும் ஹீரோ வராரு. அதே இடத்துல தான் இந்த ஜலாலும் இருக்க. அப்படி அந்த களத்துல நம்ம ஹீரோக்கும் ஜலாலுக்கும் பயங்கரமான சிங்கிள்ஸுங்க. இங்க 2 பேரும் மாறி மாறி அடிச்சுக்க, அதையெல்லாம் மேல உட்காந்து ரபியாவும் ரசிக்க, ஒரு கடத்துல அந்த ரபியாவோட கணவரான இந்த ஜலாலும் தான் மனைவியோட கதையும் முடிக்கிறாரு. இதுல ஹீரோக்கு கோபம் அதிகரிக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை வர வச்சு இப்போ நம்ம வில்லனான ஜலாலோட கதையையும் மொத்தமா ஹீரோ முடிச்சு விட, அப்படி அந்த மிஷனும் ஓவர் ஆகுது. இப்ப இவங்க எல்லாரும் சேஃபா இந்தியாவுக்கு திரும்புறாங்க. இந்தியால பல குற்றங்களை பண்ணவன் கதையை முடிச்சதுனால ஹீரோவையும் எந்த கேஸும் வராம அங்க இருக்கிற அந்த டிசிபி பாத்துக்கிறாருங்க. ஆமா, டிசிபி இப்ப பிழைச்சிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு அமைதியான வாழ்க்கைய நம்ம ஹீரோயினோட சேர்ந்து ஹீரோ வாழ்ற மாதிரி இந்த படத்தோட கதை முடியுது. ஒரு வித்தியாசமான படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வித்தியாசமான படங்களை தெரிஞ்சுக்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much.